சிம்மராசினியர்களுக்கு வணக்கம். இது காலப்பொன்றுடைய 5வது வீடு, நெருப்பு ராசி, சிறராசி. சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த குரு பேச்சு எப்படி இருக்கிறது காண்போம். அதுதான் காலப்பொன்று 5வது வீடு, சிறராசிக்காரங்க, நெருப்பு ராசி. இவங்க நினைச்சதே சாதிப்பாங்க. சிம்மராசியில் மகம், பூரம், உத்திரம். மகம் 1, 2, 3, பூரம் 1, 2, 3, உத்திரம் 1. இந்த 9 மாதம் அடங்கியது சிம்மராசி. சிம்மராசிக்காரங்களுக்கு எப்படி சொல்றேன்னா, இந்த குரு பயிற்சி மிகவும் சிறப்பான குரு பயிற்சி. ஏன்னா சூரியனுக்கு, சிம்மராசிக்கு சூரியனுக்கு அதிமித்திரு குரு பகவான் தான். சூரிய பகவான் தான் ரொம்ப அதிகமான குரு நண்பா இருக்கிறது சூரிய பகவான் தான். அதனால சூரிய பகவானுடைய வீடான சிம்மராசிக்கு 10ஆம் இடத்துல குரு வர்றதால பதவி நாசம் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. 10ல் குரு பதவியிலிருந்து மாற்றத்தை ஏற்படுத்துவாங்க. 10ல் குரு பதவி நாசம் சொல்லுவாங்க. அது கிடையாது. ஏன்னா அது எந்த இடத்துக்கு வந்து பார்க்கணும். அப்போ 10ஆம் இடத்துல ரிஷபம், ஒரு சிறராசி. சிம்மமும் சிறராசி, ரிஷபம் சிறராசி. அந்த ராசிக்கு அதிகார சிறராசிக்கு இன்னொரு சிறராசி குரு வருவதனால பதவியில ஏற்றத்தை கொடுப்பான்னு அர்த்தம். பதவியில ஒரு ஏற்றத்தை கொடுப்பாரு. பதவி பொறிப்புலாம் கிடையாது. பதவியில ஒரு முன்னேற்றம். இப்ப இருக்கிறத விட ப்ரமோஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அது சூரிய பாகம். இப்போ சிம்மராசிக்கு குரு கார்த்திகை 2ஆம் பாதத்துல உள்ள நுழைகிறார். ரிஷபத்துல கார்த்திகை 2ஆம் பாதங்கிறது சூரிய பகவானுடைய வீடு. நம்ம சிம்மத்தினுடைய அதிபதி சூரிய பகவான். அப்போ அந்த குரு சூரிய பகவான் வீட்டுக்கு வரும்போது சூரிய ராசி வீட்டுக்கு எப்படி பாதிக்கும்? ஏன்னா சிம்மராசி குரு நட்பு, அதிநட்பு. ராசிக்கு 5ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி அவர் தான். 5ஆம் அதிபதி சூரிய புண்ணியஸ்தலத்துக்கு அதிபதியானால அவர் சூரியன் வீட்டுக்கு வருவதனால அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு கவர்மெண்ட்ல ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த கார்த்திகை 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் தாண்டதுக்குள்ள அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு, சிம்மராசி நேர்களுக்கு இந்த குரு பயிற்சி ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு, வேலையில் ப்ரொமோஷன் கிடைச்சி பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ஏன்னா ராசிக்கு அதிக சூரியன் வந்து ஆட்சியாக இருக்கிறனாலையும் அந்த வீட்டுக்கு 5ஆம் இடத்துக்கு அது குருவாக இருக்கிறனாலையும் அவருக்கு என்ன சொல்லுங்கன்னா, தன் வீட்டுக்கு 5ஆம் இடத்தை குரு பார்ப்பதால், அதாவது சிம்மராசிக்கு 5ஆம் இடத்துக்கு அதிபதி குரு, 8ஆம் இடத்துக்கு அதிபதி குரு, 10ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடம் சூரிய புண்ணியஸ்தானம், புகழ்ஸ்தானம். அப்போ என்ன சொல்லிருக்காங்கன்னா, இவங்களுக்கு பதவியில ஒரு முன்னேற்றத்தை கொடுத்து பேரு புகழும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிம்மராசினர்களுக்கு பதவியில ஒரு பேரு, புகழ், அந்தஸ்து எல்லாம் குரு தன் வீட்டை தானே பார்க்கிறார். ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தை 10ஆம் இடத்துக்கு தன் வீட்டை பார்க்கும்போது பதவியில் பேரு, புகழ், அந்தஸ்து எல்லாம் கிடைக்கும். அது பிரைவேட்டாக இருந்தாலும் சரி, கவர்மெண்டாக இருந்தாலும் எல்லாம். இது ஜாதகத்தை திசைக்கு நல்லா இருந்தால் ஜாக்பாட்டு, பெரிய ஜாக்பாட் எடுக்கும். கோச்சாரத்தில் ஒரு 20% கடின உழைப்பு பண்ணுறவங்களுக்கு இது ஒரு போனஸ் மாதிரி கிடைக்கும். பதவியுடைய இன்க்ரிமெண்ட் இருக்கும், திடீர் ஜாக்பாட் இருக்கும், திடீர் பணம் மனப்பிரஸ்தானம். ஏன்னா குருவை பணத்துக்கு அதிபதி, தனத்துக்கு அதிபதி. அவர் தன் வீட்டை பார்க்கிறார். குழந்தைகள் மூலம் இந்த சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு தன்னுடைய குழந்தைகள் மூலம் லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புத்திரர்கள், ஏன்னா புத்திரஸ்தானத்தை குரு பார்க்கிறார். தன் வீட்டுக்கு 5ஆம் இடம் சூரிய புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தை அவர் 10ஆம் இடத்திலிருந்து புத்திரஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால இவங்களுடைய குழந்தைகள் மூலம் இவங்களுக்கு பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதனால் வரைக்கும் பசங்கள் மூலம் ஏதாவது பெனிஃபிட் கிடைக்காதவங்களுக்கு தன்னுடைய பசங்கள் மூலம், குழந்தைகள் மூலம் பெனிஃபிட் கிடைக்கிறதுக்கு இந்த குரு இந்த ஆண்டு ஏற்படுவார். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்னொன்று, அதே மாதிரி அந்த வீட்டுக்கு அதிபதியாக இருக்கனால குரு 5ஆம் இடத்துக்கு அதிபதியாக இருந்து அவர் 6ஆம் இடத்தை பார்க்கறாரு. 5ஆம் இடத்துக்கு அதிபதி சூரிய புண்ணியஸ்தானத்துக்கு 8ஆம் இடத்துக்கு அதிபதி, 4ஆம் இடம் தாயார் ஸ்தானத்தை பார்க்கிறார். 4ஆம் இடம் சுகஸ்தானத்தை பார்க்கறாங்க. இவங்களுடைய தாயாருடைய ஹெல்த்து, மாத்தருடைய ஹெல்த்து சரியாக ஃபஸ்ட்டு. 6ஆம் இடம் மகர ராசியை பார்ப்பார். 5க்கு 8க்கு அதிபதியும் 6ஆம் இடத்தை மகர ராசியை பார்க்கறதுனால இவங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்னா, நோய் நொடி, கடன் காட்சி. இதனால வந்து கடன் வாங்கியிருந்தாங்க, அந்த கடனை அடைக்கப்படும். 6ஆம் இடத்தை குரு பார்த்தா கடன் நிவர்த்தியாகும், நோய் நிவர்த்தியாகும். குரு கடன், நோய் நிவர்த்தி, இந்த ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால இதையெல்லாம் கிளியர் பண்ணிக்கலாம். இந்த குரு பயிற்சி மிகவும் சிறப்பான ஆண்டாக அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா
குரு ராஜயோகத்துக்கு குரு, சிம்ம ராசிக்கு தான் அதிக ராஜயோகத்துக்கு குரு. ஏன்னா சூரியனுக்கு அதிபத்திர குரு தான். அதுக்கப்புறம் தான் மற்ற கிரகத்துக்கு இந்த சூரியனும் குரு சேர்ந்தா சிவராஜ யோகம் ஒரு யோகம் இருக்கு. அதனால சூரியனும் குரு அவ்வளோ அதிபத்திர கிரகம். அதனால சூரியனுக்கு இந்த ராசிக்கு குரு சுகஸ்தானத்தை பார்ப்பதாக தனஸ்தானத்தை 2ஆம் இடம், ராசிக்கு 2ஆம் இடம் தனஸ்தானத்துக்கு வருமானம் பெறும். வேலையில் இருப்பவங்களுக்கு பொருளாதார இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், ப்ரமோஷன், அதாவது வேலையில் ப்ரமோஷன் கிடைக்க வாய்ப்பு, தன பிராப்தம் அதிகமாக இருக்கும். மாத்ருஸ்தானம் 4ஆம் இடம் சுகஸ்தானம், மாத்ருஸ்தானம் வீடு, பழைய வீட்டில் இருக்கிறவங்க புது வீடு, புது ஆலோசனை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும், வீடு வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும், தாயாருடைய உடல்நிலை சீராக வாய்ப்பு இருக்கு. புதிய வாகனங்கள், பழைய வாகனத்தை கொடுத்து புது வாகனங்கள் வாங்குவதற்கு மிகவும் அற்புத ஆண்டாக இந்த குரு பயிற்சி ஏற்படும். 6ஆம் இடத்தை குரு பார்க்கிறாங்க, மகர ராசியை குரு பார்க்கிறாங்க. நோய் நொடி முகர்ச்சி கடன் காட்சி எல்லாங்களையும் சத்துரு பயம் இருக்காரு. சத்துரு பயம் இருக்காரு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சத்துரு பயம், முகர்ச்சி, நோய் நொடி முகர்ச்சி, பொருளாதாரத்துக்கு முன்னேற்றம். 2ஆம் இடம் தன சம்பளம், இதனால சம்பளம் கூட ஆரம்பம் சம்பளம் கூடும். அதே மாதிரி இவங்களுக்கு வேலையில் ப்ரொமோஷன் கிடைச்சி சூரியனோட நட்சத்திரத்தில் குரு பகவான் வரலாம், கார்த்திகை 2ஆம் பாதத்து பண்ணுனால இவங்களுக்கு வேலையில் பெரிய முன்னேற்றத்தை ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை இந்த குரு பயிற்சி ஏற்படுத்துவார். அதே மாதிரி குழந்தைகளால் 5ஆம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கிறாங்க, புத்திரர்கள் மூலம் இவங்களுக்கு பெரிய பெனிஃபிட் கிடைக்கும். ஆண் குழந்தையாலும் பெண் குழந்தையாலும் இது மூலம் அவங்களுக்கு லாபம். அதை இந்த குரு பயிற்சி ஆனால் எல்லாரும் பேலன்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ட்ரிப்பு இந்த குரு பயிற்சி இவங்களுக்கு குழந்தைகளால் பேலன்ஸ் ஹெல்ப் பண்ணக்கூடிய வாய்ப்பு குரு பயிற்சி. ஒரு 10 பதவி சிறராசியில் சூரிய பகவான் நட்சத்திரம் வராங்க. அதே மாதிரி சந்திர பகவான் நட்சத்திரத்துக்கு வருவார். கார்த்திகை 2, 3 சந்திரன் நட்சத்திரத்துக்கு வரும்போது நிறைய செலவுகள் ஏற்படும். ஏன்னா ராசிக்கு 12ஆம் அதிபதி கடகம், அவருடைய வீட்டுக்கு குரு டிராவல் பண்ணும்போது அதில் நிறைய செலவுகள் வரும். அதை சுபமரியமாக மாற்றிருக்காங்க. கார்த்திகை நட்சத்திரம் வரைக்கும் சூப்பராக இருக்குங்க. கார்த்திகை 2, 3, 4, ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 வருஷம் நிறைய செலவுகள் வரும். அதை பார்த்துருங்க. மிருகசீர நட்சத்திரம் 1, 2 வரும் சூப்பராக இருக்கும். குரு செவ்வாவுடைய நட்சத்திரம் ஒரு நன்மை செஞ்சுருக்கிறார். சிம்மராசிக்கு விரையாதிபதியாக சந்திரன் கடனமாக இருக்கனால சந்திரனோட நட்சத்திரத்தில் குரு பகவான் டிராவல் பண்ணும்போது அந்த 4 பாதங்கள் டிராவல் பண்ணும்போது செலவினங்கள் அதிகமாக இருக்கும். அது நல்ல செலவாக பண்ணிக்கிறது சிம்மராசிக்கு மிகவும் சிறப்பான அமைப்பாக அதை இவங்க பயன்படுத்தணும். சிம்மராசிக்கு போகக்கூடிய ஸ்தலம், சிம்மராசிக்கு என்ன சொல்லுங்கன்னா மகம் பூர உத்தரம். இந்த ராசி சிறராசி இவங்க எப்பவுமே ஒரு இடத்துல ஒன்று பிடிச்சாங்கன்னா சிரமம் இருப்பாங்க. சிம்ம ராசியாக இருந்தாலும் சிம்ம லக்கணமாக இருந்தாலும் நான் பிடிச்சதை உடைய மாட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்க, சிம்ம ராசியில் பிறந்தவங்க ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஒரு நட்சத்திரம் நீங்கள் நிறைய பார்த்துக்க சிம்ம ராசி மகம் பூரம் உத்தரம், அதை மகமும் உத்தரம் பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. பூரம் கொஞ்சம் லேசி தன்மை இருக்கும். மகமும் உத்தரம் தான் பவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த பூரம் மட்டும் கொஞ்சம் லேசி தன்மை இருக்கும். கொஞ்சம் அப்போ நாளைக்கு பண்ணிக்கலாம் ஏஜென்சி கொஞ்சம் தள்ளி போடுவாங்க எல்லாத்தையும். ஆனால் மகமும் உத்தரமும் கண்ணாடி மேலே பிடிச்சிருவாங்க. ஒரே ராசி தான், அந்த நட்சத்திரம் தன்மையில மாறுப்பாங்க. மகம் ஒரு அமைப்பு இருக்கு, பூரத்துக்கு ஒரு அமைப்பு. பூரம் சுக்கருடைய நட்சத்திரம், அவங்க கொஞ்சம் சொபஸ்டிகேட்டாக இருக்குன்னு நினைப்பாங்க. உத்தரம் பவர்ஃபுல். இதில் 3க்கும் ஒரு வேரியேஷன் வரும். பட் இது கண்டிப்பாக ஒரு நிர்வாகத்தில் வரும். ஏன்னா சிம்மராசிக்காரன் ஜெனரலாக கொடுக்குறாங்க. ஏன்னா சூரியனுடைய வீடு தான், அதனால தான் அவங்க நிர்வாகம் கொடுக்குறாங்க. அது அவங்க செயல்பட்டுக்கூடிய தன்மை இருக்குது. அந்த தன்மையில் தான் பெரிய ஒரு ஃபோக்கஸ் ஆகிடும். அது ஒரு இது. அதே மாதிரி சிம்மராசியை பொறுத்தவரைக்கும் எனக்கு இந்த வருஷம் சிறப்பான ஆண்டாக தான் இருக்குது. ஒரு மாற்று கருத்துக்களில் நல்லா இருப்பாங்க. அதே மாதிரி இப்போ போகக்கூடிய ஸ்தலம் சிம்மராசியை பொறுத்தவரைக்கும் நெருப்பு ராசி சிற ராசி. இவங்க ஒரு இடத்துல சிறப்பாக நிற்கிறதுக்குன்னா அறுபடை குரு கோயிலில் அவங்க பிடிச்ச கோயில் போயிட்டு அறுபடை குரு சனம் திருத்தணி, திருப்பரங்குன்றம், பழமுதிர் சோலை, பழனி, திருச்சூர், இந்த அறுபடை குரு கோயிலில் 6 படை போயிட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு எந்த காலம் ஜெயமாக இருக்கும். ஏன்னா சிம்மராசிக்கு 9ஆம் வீட்டுக்கு அதிபதி செவ்வாய், 4ஆம் வீட்டுக்கு அதிபதி செவ்வாய், சுப்பிரமணிய சுவாமி.
இப்போ இது ஒரு முதல் தளம் போய்ட்டு வந்தாங்கன்னா இப்போ நினைச்ச காரியம் சக்ஸஸ் ஆகும், எடுத்த காரியம் ஜெயம் தான். முடிஞ்ச வரைக்கும் அறுவடை போய்ட்டு வந்து நல்லது. அதே மாதிரி அடுத்த வருஷம் அவங்க அஷ்டம சனி ஸ்டார்ட் ஆகும். அதனால் கொஞ்சம் ஹெல்த்தை கொஞ்சம் கான்சென்ட் பண்ணிக்கலாம். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டாக அமையது வாய்ப்பு வர குரு 10 இருந்தாலும் அரசாங்கத்தில் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொருளாதாரத்துக்கு நல்ல முன்னேற்றம் இருக்குது. தாயாரோட உடல்நிலை சீராக வாய்ப்பு இருக்கிறது. விடைபெறும். நன்றி, வணக்கம்.